தந்தை, மைந்தர், தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரருளால் உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே நாங்கள் வர இயலாத சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்மை தொழுது கொள்கிற பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கேற்கிற உமது பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கிடைக்க நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நன்மையின் பாதையிலே நடத்துவீராக. இந்த வழிபாடு முழுவதிலும் தேவ ஆவியானுடைய வல்லமையை, மகிமையை நாங்கள் உணரத்தக்கதாக அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காணொளி காட்சி மூலமாய் வேளச்சேரி நல்மேய்ப்பர் ஆலயம், தரமணி தூய மார்க் ஆலயம் மற்றும் காண்கின்ற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் பாமாலைகளில் 212வது பாடலை பாடுவோம். பாமாலை 212. நாம் நின்ற வண்ணமாக முதலாவது பக்கத்தில் 2 நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நான்காவது பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாய் கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்.
வானமும் பூமியும் மகிமையால் இருந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உம்முடைய குமாரனாகிய குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்தாவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியுமுள்ளவர். நான் எழுதேன், தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரநல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதனாசாரி நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதனாசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்களிலே நாம் ஆண்டவருக்கு விதமாக தவறு செய்வோம் என்று சொன்னால் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சர்வ வல்லமுடைய கடவுளத்திலே நாம் பாவங்களை தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். 7வது பக்கத்தில் உள்ள 2வது பாவ அறிக்கை நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் குரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவங்களுக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று 100வது சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். உட்காருவோம். நாளுக்குரிய திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம்.
இன்றைய நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 11 முதல் வாசிக்க கேட்போம். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபத்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிறவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைத்து அவரிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வரவனும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே சானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவரென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்போது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்று என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தபடியினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயத்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காதரை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வரப்பற்றி கொள்வேனே என்று சொல்லி சபியமாய் நின்றவர்களை நோக்கி, அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், எல்லாதனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்களுமே நான் ராஜாவாகிறதுக்கு மனதில்லா இருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்பது. ஆமேன். இயேசு கிறிஸ்துக்கே மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். His master replied, well done, good and faithful servant. You have been faithful with a few things. I will put you in charge of many things. Come and share your master's happiness. ஜெபம் செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, சகல நன்மைகளையும் அருளுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமை, ஸ்தோத்தரிக்கிறோமை, வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பேரருளை எங்களுக்கு நீர் அருளி கொண்டிருப்பதற்காக நன்றி பாராட்டுகிறோம். உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை போஷிப்பீராக்கி, பரலோக மன்னாவை அருளுவீராக்கி, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் மீட்பர் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் உங்கள் ஒவ்வொருவரோடும்
உடைய குடும்பத்திலும் என்னாலும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. இந்த மகிழ்ச்சியான வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு உக்கிரானத்துவத்தின் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்பும். ஸ்டீவர்ஷிப், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி. ஆம் பிரியமானவர்களே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு, சிந்தனைக்குரியது, நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒரு சிந்தனைக்குரிய தலைப்பு. உக்கிரானத்துவம் என்கிற வார்த்தை கண்காணித்துவம் என்று கூட அந்த வார்த்தை அழைக்கப்படுகிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த உக்கிரானத்துவம் என்பது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு உத்தியோகம் என்று மட்டும் எடுத்துக்கொள்ளாதபடி நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே நாம் எப்படி நடத்துகிறோம், அந்த வாழ்க்கையிலே கடவுள் கொடுத்திருக்கிற பொறுப்புணர்வை, பொறுப்புகளை, உத்தியோகம், குடும்ப வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் எப்படி வாழுகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக நாம் யோசிக்க வேண்டும். ஸ்டீவர்ஷிப், the job of supervising or taking care of something such as an organization or property. நம்மிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்படுகிற ஒரு நிறுவனத்தையோ சொத்தையோ அல்லது ஒருவருடைய நிறுவனத்தையோ ஒருவருடைய சொத்தையோ ஒருவர் நம்மிடத்திலே நம்பி நம்மிடத்தில் ஒப்படைக்கிறார் ஒன்றை என்று சொன்னால், ஒரு நிறுவனத்தை அல்லது ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் என்று சொன்னால், அதை ஜாக்கிரதையாகவும் பொறுப்போடும் நிர்வகிப்பது அல்லது மேலாண்மை செய்வது என்பதுதான் உக்கிரானத்துவம், ஸ்டீவர்ஷிப். கொடுக்கப்படுகிற நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி நம்மிடத்தில் கொடுக்கப்படுகிற பொறுப்பை நாம் அதை உண்மையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உக்கிரானத்துவத்தில், கண்காணித்துவத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அது நாம் அதை கொடுத்தவர் வந்து கேட்கிற பொழுது அதை கணக்கு ஒப்படைக்க வேண்டும். டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுகின்ற, இந்த உலகத்தை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு நம்மிடத்திலே ஆண்டவர் கணக்கு கேட்பார். நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி நடத்தி இருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை நம்ம கொடுத்த கடவுளுக்கு பிரியமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா? அவர் மகிழ்ச்சி அடையத்தக்க விதத்திலே நடத்துகிறோமா என்பதை யோசிக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வருகையின் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது, அந்த நியாய தீர்ப்பிலே எப்படி இருப்பார் நியாயாதிபதியாக வரப்போகிற ஆண்டவர் என்பதை சொல்லுகின்ற போது, விளக்குகின்ற பொழுது, இந்த ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறார்.
நாம் வாசிக்கேட்ட லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 11 வசனங்களிலிருந்து 27 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். கொடுக்கப்பட்ட பொறுப்பை கொடுத்தவர் கணக்கு கேட்கிறார். அவர் வருவார், கொடுத்து விட்டு போனவர் வருவார். அதுதான் கடவுளுடைய வருகை, ஆண்டவருடைய வருகை. அவர் மீண்டும் வருவார். நான் இன்றைக்கு உங்களோடு இந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தினுடைய ஓமைக்கு ஒப்பான இன்னொரு ஓமை மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 30 வரையிலும் சொல்லப்படுகிற ஓமை. அது சற்று வித்தியாசமாக அங்கே சொல்லப்படுகிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வசனங்கள். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பிரிவுகளாக அதை நாம் பகுத்து பார்க்கலாம். முதலாவது, எஜமான் சொத்துக்கு அதிபதி. அவர் என்ன செய்கிறார்? தன்னிடத்திலே வேலை பார்க்கிற வேலைக்காரர்களை நம்பி தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுக்கிறார். The entrusting of money to the servants, பணியாளர்களுக்கு, வேலைக்காரர்களுக்கு தன்னுடைய பெரும் சொத்தை பிரித்து அதை நம்பிக்கையோடு அவர்களை நம்பி கொடுக்கிறார். அது பார்த்தீங்கன்னா ஒருவரிடத்தில் 5 தாலந்து கொடுக்கிறார், ஒருவரிடத்தில் 2 தாலந்து கொடுக்கிறார், ஒருவரிடத்திலே 1 தாலந்து கொடுக்கிறார். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு ஓமை. இங்கு தாலந்து, டேலண்ட் என்று சொன்னால் இங்கே பணத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. அது தன்னுடைய பணத்தை அவர் பிரித்து கொடுக்கிறார். 1 தாலந்து என்பது 6000 தினாரியம் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய மதிப்பு 6000 தினாரியம். 1 தாலந்து 6000 தினாரியம். 1 தினாரியம் என்பது ஒரு சாதாரண கூலியால் பெறுகின்ற ஒரு நாள் கூலி. 1 தினாரியம். அந்த 6000த்திலே ஒரு பகுதி. ஒரு பகுதி சாதாரண ஊழியக்காரன், வேலையாள், பணியாளர், அவருடைய ஊதியம், ஒரு நாள் கூலி 1 தினாரியம். அப்படியானால் 6000 தினாரியம் எதை குறிக்கிறது? அதனுடைய மொத்த தொகை என்ன? 1 தினாரியம் 300 ரூபாய் என்று சொன்னால், வைத்துக்கொள்வோம், ஒரு நாள் ஒரு ஆளுக்கு கூலி 300 ரூபாய் என்று வைத்துக்கொண்டால் 6000 தினாரியத்தினுடைய தொகை மொத்தம் எவ்வளவு சொன்னால் ஒரு தாலந்து. 6000 தினாரியம் 1 தாலந்து. 1 தாலந்தினுடைய மதிப்பு 300 × 6000 போடுங்க, 18 லட்சம் ரூபாய் வரும். அப்படியானால் 1 தாலந்து என்று சொல்லி நாம் என்ன நினைக்கிறோம்? 1 தாலந்துனா 1 பைசா, 1 ரூபாய் என்று நினைக்கிறோம். இல்லை, குறைந்தது 18 லட்சம் ரூபாய் ஒரு இடத்துல கொடுக்கிறார். அதை 5 மடங்கு பெருக்கினால் வருகிற தொகையை இன்னொரு இடத்துல கொடுக்கிறார். இன்னொரு இடத்துல 2 மடங்கு, அதாவது 36 லட்சம், 2 தாலந்து அதை கொடுக்கிறார். இந்த 18 லட்சம் ரூபாய் ஒரு மனிதன், சாதாரண கூலியால் 15 20 வருடத்தினுடைய வருமானம் அது. எனவே இந்த செல்வந்தர் தன்னுடைய ஆஸ்திகளிலே பெரும் பகுதியை பிரித்து கொடுத்து விட்டு செல்லுகிறார். எனவே 1 தாலந்து என்பது எவ்வளவு என்று சொன்னால் 18 லட்சம் ரூபாய் வருகிறது. 18 லட்சம் ரூபாய். இந்த ஊமையிலே மூவருக்கும் திறமைக்கு ஏற்ப அவர் வாய்ப்பு கொடுக்கிறார், பிரித்து கொடுக்கிறார். 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து என்று சொல்லி.
இந்த 3 பேருமே நீண்ட நாட்களாக இந்த எஜமானிடத்தில் வேலை செய்கிறவர்கள், எஜமானை நன்கு அறிந்தவர்கள், எஜமானும் இவர்களை நன்கு அறிந்தவர். எனவேதான் அவர் நம்பிக்கையோடு அவரிடத்தில் கொடுத்து விட்டு செல்கிறார். பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டவர், புரிந்து கொண்டவர். இந்த தாலந்தினுடைய ஓமை, திஸ் இஸ் எ பேரபிள் ஆன் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வை, கடமை உணர்வை, வெளிப்படைத்தன்மையை நிலைநாட்ட வேண்டிய ஒரு ஓமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் யோவானும் இன்னொரு சீடரும் வந்து கேட்குறாங்க, இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். போதகரே, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? ஆண்டவர் சொல்லுகிறார், வந்து பாருங்கள், வாங்க, ஓப்பன் புக், மை லைஃப் இஸ் எ ஓப்பன் புக். ஆண்டவருக்கு அதுதான் சொல்கிறார், நான் எங்கே தங்கியிருக்கிறேன்னு வந்து பாருங்க. அவங்க என்ன நினச்சாங்க, பெரிய போதகர் ஆயிட்டு நல்ல வருமானம் இருக்கும், பெரிய மாளிகை, பெரிய அந்தஸ்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று அவர்கள் நினைத்து கேட்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார், வாங்க வந்து பாருங்கள், என் வீட்டை வந்து பாருங்கள், நான் எங்கே தங்கியிருக்கிறேன்னு வந்து பாருங்கள். நான் ஆடம்பரமாக வாழுகிறேனா, சொகுசு வாழ்க்கை வாழுகிறேனா, ஊழியக்காரன் என்று சொல்லிவிட்டு நான் பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறேனா, வந்து பாருங்கள். கோடியிலே புரளுகிறேனா, வந்து பாருங்கள். அதுதான் வெளிப்படைத்தன்மை. ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திலே அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். எனவே அவர்கள் அவரை போய் பார்த்த பிறகு அப்பொழுதுதான் அவர் புரிந்து கொள்கிறார்கள், இவர்தான் மேசியா, எளிமையும் உண்மையுமாக வாழுகிறார். அப்படிப்பட்ட வெளிப்படைத்தன்மையை ஆண்டவரிடத்திலே நாம் பார்க்கிறோம், உண்மைத்தன்மையை நாம் பார்க்கிறோம். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படைத்தன்மையோடு உண்மை உள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக வாழ வேண்டும். இரண்டாவதாக, இந்த தாலந்தை பிரித்து கொடுத்தார் அல்லவா, அடுத்ததாக அங்கே சொல்லுகிற பொழுது 5 தாலந்தை வாங்கினவர் அதை 5 மடங்காக பெருக்குகிறார். 2 தாலந்தை வாங்கினவர் அதை 2 மடங்காக பெருக்குகிறார். 1 தாலந்தை வாங்கினவர் என்ன செய்தார் என்று நமக்கு தெரியும், அங்கே சொல்லப்படுகிறது, அதை புதைத்து வைத்து விட்டார். The unfaithful servant thought only of himself and his security, risked nothing and achieved nothing. இந்த 1 தாலந்தை வாங்கினவர் தன்னுடைய பாதுகாப்பைத்தான் அவர் குறிக்கோளாக இருந்தார். தன்னுடைய பாதுகாப்பையும் தன்னையும் மட்டுமே யோசித்தார். தாலந்தை பெருக்கவோ அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கவோ அவர் விரும்பவில்லை, மனமில்லை. நமக்கு எதுக்கு வம்பு, ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு கஷ்டம். அதை கொடுத்தாரா, பத்திரமா வச்சிருந்து கொடுத்துருவோம், வரும்போது எப்போ கேட்குறாரா அப்போ கொடுத்துருவோம். புதைச்சி வச்சுட்டார். புதைச்சி வச்சுட்டு அது மேலேயே கவனமாக இருந்திருப்பார். பத்திரமா இருக்கா, பத்திரமா இருக்கா, பத்திரமா இருக்கா. அருமையானவர்களே, அந்த மனிதன் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. அந்த எஜமான் இவரை நம்பி கொடுத்த அந்த பொறுப்பை, இவர் இதை பெருக்குவார் என்று சொல்லி நம்பி கொடுத்தார். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. தன்னுடைய பாதுகாப்பை மட்டும் அவர் நினைத்து வெறுமனே இருந்து விட்டார். முதலாவது நான் சொன்னேன், 5, 2, 1 தாலந்துகளை பிரித்து கொடுத்தார். இரண்டாவது, 1 தாலந்தை பெற்றவர் சோம்பேறியாக, தன்னுடைய பொறுப்புணர்வை உணராதவராக,
தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எண்ணி அவர் வெறுமனே இருந்து விட்டார். மூன்றாவதாக இவரிடத்திலே தாலந்துகளை கொடுத்து சென்ற எஜமானன் திரும்பி வருகிறார். வருகிற பொழுது அவரிடத்திலே கணக்கு கேட்கிறார். அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, இது இரண்டும் மிக முக்கியமானவை. ஒரு கண்காணித்துவம் செய்கிறவர், ஒரு விக்கிரானக்காரர். செட்டிலிங் ஆஃப் த அக்கௌண்ட், அவர் வந்து பார்க்கிறார், கேட்கிறார். முதலாவதாக 5 தாலந்தை வாங்கினவர் அதை இன்னும் 5 தாலந்துகளாக பெருக்கியிருக்கிறார். அதை பார்த்த பொழுது எஜமானன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். அடுத்தது 2வது தாலந்தை பெற்றவர் அதை இன்னும் 2 மடங்காக பெருக்குகிறார். அதை காண்கிற பொழுது எஜமானன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். எஜமானன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். 3வதாக 1 தாலந்தை பெற்றவர் அதை வெறுமனே புதைத்து வைத்ததை பார்த்து எஜமானன் ஏமாற்றம் அடைகிறார், விரக்தி அடைகிறார், வேதனைப்படுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் கணக்கு கேட்க வருவார். அவருடைய வருகையிலே அதுதான் மிக முக்கியமான ஒன்று, நியாய தீர்ப்பு. நான் உனக்கு இத்தனை வரங்களை கொடுத்தேனே, இத்தனை வாழ்வுடைய ஆதாரங்களை கொடுத்தேனே, இத்தனை விதமான நன்மைகளை கொடுத்தேனே, நீ என்ன செய்தாய்? இதை கேட்பார். 5 தாலந்தையும் 2 தாலந்தையும் வாங்கின 2 பேரும் அவருடைய வாழ்க்கையிலே இருவரும் உண்மையோடு உழைத்தார்கள், விடாமுயற்சியோடு உழைத்தார்கள். தங்களுடைய திறமை, உழைப்பு இவைகளை முற்றிலுமாக பயன்படுத்தினார்கள். அப்படி பயன்படுத்தின பொழுது அவர்களுடைய உழைப்பினாலே அவர்கள் 100% வெற்றி பெற்றார்கள். 2 மடங்காக அதை பெருக்கினார்கள். 1 தாலந்தை பெற்றவன் பொறுப்பற்றவனாக, கொடுத்த தாலந்தை பயன்படுத்தாதவனாக வீணடித்து விட்டான். அவனது காலம், நேரம், சக்தி, திறமை அனைத்தையும் கடவுள் கொடுத்தும் கூட அவன் அதை வீணாக்கி விட்டான். இந்த 3 பேருக்குமே ஒரே காலம், இத்தனை காலங்கள், 3 பேருக்குமே இத்தனை நேரம், 3 பேருமே உழைக்கக்கூடிய சக்தியை கொடுத்தார் இருந்தது. 3 பேருமே திறமைகள் பெற்றவர்கள். ஆனால் அதிலே ஒருவன் தன்னுடைய திறமையை, தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்து விட்டான். அது மட்டுமல்ல, இந்த 1 தாலந்தை வாங்கினவர், நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயுவில் நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் அந்த 1 தாலந்தை வாங்கினவர் தன்னுடைய எஜமானை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர், கடினமுள்ள மனுஷன் என்று நான் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன். தன்னை நம்பி, தனக்கு நம்பிக்கை உரியவனாக இருப்பான் என்று சொல்லி அவனை நம்பி பொறுப்பை கொடுத்தாரு பாருங்க எஜமானா. அந்த எஜமானை பார்த்து இவர் சொல்றாரு, நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர், கடினமுள்ள மனுஷன். ஒட்டுமொத்தமாக நீங்க ஒரு மோசமான ஆளு. எஜமானை பார்த்து சொல்றார், நீங்க ஒரு மோசமான ஆளு.
இவன் மோசமானவனாக இருந்ததினாலே தான் தன்னுடைய எஜமானை மோசமானவனாக அவன் வர்ணிக்கிறான். இவன் மோசமானவனாக இருந்ததினாலே தான் ஒரு தாளந்தை எடுத்து புதைத்து வைத்து விட்டான். நமக்கு எதற்கு வம்பு? அந்த ஆள் பணம் அந்த ஆளுக்கிட்டே போகட்டும். அருமையானவர்களே, the lazy servant was wicked and worthless. இந்த சோம்பேறி ஊழியக்காரன் கொடூரமானவன், பிரயோஜனம் இல்லாதவன். He attempted to justify his behavior. அவன் தன்னுடைய செயலை, தவறான செயலை நியாயப்படுத்த பார்த்தான். தன்னுடைய தாளந்தை பயன்படுத்த தவறிவிட்டான். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய தவறை நாம் நியாயப்படுத்த பல நேரங்களிலே முயலுகிறோம். நம்முடைய குற்றங்களை நியாயப்படுத்த முயலுகிறோம். காயின் தன்னுடைய தம்பியை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தன்னுடைய தம்பியை கொன்றுவிட்ட பிறகு அந்த பகுதிக்கு முன்பாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆதாம், காயினுடைய அப்பா, ஆதாமும் காயினும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதாம் பாவம் செய்து விட்டான். ஆண்டவர் கேட்குறாரு. அப்போது அவன் என்ன சொல்கிறான்? ஆதியாகமம் 3:12, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். ஐயா, நான் சும்மா இருந்தேன், நீங்கள் தான் என்ன செஞ்சீங்க? சும்மா இல்லாமல் எனக்கு ஒருத்தியை கொடுத்தீங்க. என்னுடனே இருக்கும்படி நீர் கொடுத்த அவள் அந்த கனியை எனக்கு கொடுத்தாள். அப்படின்னு என்ன செய்கிறான்? தன்னுடைய தவறை, தன்னுடைய பாவத்தை, குற்றத்தை அவன் உணராதபடி அவன் ஜஸ்டிஃபை பண்ணுறான், நியாயப்படுத்துகிறான். நியாயப்படுத்துவது மட்டுமல்ல, கடவுளையே குற்றப்படுத்துகிறான். நீர் கொடுத்த பெண்ணானவள், நீர் கொடுத்த பெண்ணானவள் எனக்கு கொடுத்தால் நான் அதை புசித்தேன். எனவே ஆண்டவரையே, கர்த்தரையே அவன் இப்போது குற்றப்படுத்துகிறான், பழி சுமத்துகிறான். ஏன் தப்பு இல்லைங்க, உங்கள் தப்பு. அதே மாதிரி காயின், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆதாமுடைய மகன், அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் அவனை கேட்குறார், உன் சகோதரன் ஆகிய ஆபேல் எங்கேப்பா கேட்குறார். அதற்கு அவன் சொல்கிறான், காயின் எனக்கு தெரியாது. எடுத்த உடனே சொல்கிறான், பொய் பேசுகிறான். பொய். என் சகோதரனுக்கு நான் என்ன கவலாளியோ? ஆண்டவரை எதிர்த்து பேசுகிறான். ஆண்டவரை எதிர்த்து பேசுகிறான். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் இந்த உலக வாழ்க்கையை ஆதாமுக்கு கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த உன்னதமான வாழ்க்கையை கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட ஆதாம் கீழ்ப்படியாதவனாக போனான், பாவம் செய்தான், ஆண்டவரையே பழி சுமத்தினான். இரண்டாவது, அவனுடைய மகன் காயின் ஆண்டவரை, அவரிடத்தில் பொய்யை பேசுகிறான், எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். மட்டுமல்ல, அவனுக்கு நான் என்ன காவலாளியோ என்று சொல்லி கர்த்தரை எதிர்த்து பேசுகிறான். பாவம் முற்றுகிறது. ஆதாமுக்கும் அவருடைய மகனுக்கும் இடையிலே பார்க்கிற போது பாவம் முற்றுகிறது. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த எஜமானன் வந்து கணக்கு கேட்கிற பொழுது முதலாவது ஒரு தாளந்தை பெற்றவன், அந்த ஒரு தாளந்தை பெற்றவன் அப்படித்தான் பேசுகிறான். ஆதாமை போலவும் காயினை போலவும் பேசுகிறான். தன்னை நம்பின எஜமானை பார்த்து சொல்லுகிறான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர். கடினமான மனுஷன்.
அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த எஜமானுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடவுள் ஆதாமை படைத்த பொழுது ஆதாம் சொன்ன பதிலும் காயின் சொன்ன பதிலும் கர்த்தருடைய மனதை எவ்வளவு பாதித்திருக்கும் என்பதை இந்த எஜமானை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அந்த எஜமானுக்கு அப்படிப்பட்ட மனநிலை ஏற்பட்டிருக்கும். ஆண்டவர் இந்த ஊமையின் மூலமாகத்தான் சொல்லுகிறார். எஜமானாக ஆண்டவரை இருக்கிறார், தாலந்துகளை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுத்த நமக்கு பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாம் எப்படி பயன்படுத்தியிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தியிருக்கிறோம், அவருக்கு பிரியமாக பயன்படுத்தியிருக்கிறோமா? அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் நான்காவதாக ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு சொல்லப்படுகிறது. அந்த ஒரு தாலந்தை பெற்றவனை குறித்து அவர் சொல்லுகிறார். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். இந்த உலக வாழ்க்கையை பிரயோஜனமற்றவர்களாய் கழித்துவிட்டு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாத மனிதர்களாய் வாழ்ந்து சுயநலத்தோடு இருந்துவிட்டு தன்னை மட்டுமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து செல்கிறவர்கள் இருளான புறம்பான இடத்திலே தள்ளப்படுவார்கள் என்ற அந்த நியாய தீர்ப்பின் செய்தியை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இரண்டாவது, தாலந்துகளை பெருக்கினவர்களை குறித்து சொல்லுகிற பொழுது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இதை குறித்து, இந்த வசனத்தை குறித்து அநேக நேரங்களில் நாம் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம், உள்ளவனுக்கெல்லாம் கொடுக்கப்படும்னா பணம் இருக்கிறவனுக்கு தான் இன்னும் பணத்தை கொடுப்பார் போல இருக்கு, ஆஸ்தி உள்ளவனுக்கு தான் நிறைய ஆஸ்தி கொடுப்பாரா? இல்லை, இந்த வசனம் அதை சொல்லவில்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தை இந்த வசனத்தின் மூலமாக சொல்லவில்லை. மாறாக அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னார், உள்ளவன் எவனோ, பொறுப்புணர்வு உள்ளவன் எவனோ, கொடுத்த பொறுப்பை திறம்பட செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவன் எவனோ, இந்த உலக வாழ்க்கையை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த வாழ்க்கையை நான் திறம்பட நடத்த வேண்டும், கடவுளுக்கு முன்பாக வெளிப்படை தன்மையோடு உண்மையோடு நான் நடத்த வேண்டும், அவருக்கு நான் கணக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவனாக இருக்கிறவன் எவனோ, தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்கிறவன் எவனோ, விடாமுயற்சியோடு உழைக்கிறவன் எவனோ, உழைக்கும் எண்ணம் உள்ளவன் எவனோ, தன்னுடைய சக்தியை ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவன் எவனோ, உண்மை உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். அதுதான் உள்ளவன். அந்த மனம் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமும் அடைவான். அந்த எண்ணம் இல்லாதவனிடத்திலே, சோம்பேறியாக இருக்கிற அந்த ஒரு தாளந்தை பெற்றவனிடத்திலே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்பட்டது, உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் ஆண்டவர் அங்கே விளக்குகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றார் அந்த ஓமையின் மூலமாக, வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், கம் அண்ட் ஷேர் யுவர் மாஸ்டர்ஸ் ஹாப்பினஸ். ஆண்டவர் வரப்போகிறார் என்று காத்து கொண்டிருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் நமக்கு. வந்தவர் மீண்டும் வரப்போகிறார், வரப்போகிறவர் நியாயாதிபதியாக வருவார், நியாயாதிபதியாக வருகிறவர் கணக்கு கேட்பார். இந்த 5 தாலந்து 2 தாலந்தை பெற்றவர்களைப் போல நாம் வாழ்ந்தால் ஆண்டவர் சொல்வார், வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ என்னுடைய மகிழ்ச்சியிலே என்னுடைய சந்தோஷத்திலே வந்து பங்கேற்றுக்கொள், வந்து கழித்து மகிழ்ந்து களிக்கூர் என்ற அழைப்பை நமக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற
ஒரு உக்கிரானத்துவத்தினுடைய வாழ்க்கை. கண்காணித்துவம் நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு முன்பாக வெளிப்படைத்தன்மையோடும் அவருக்கு நாம் கணக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற உண்மைத்தன்மையோடும் பொறுப்புணர்வோடும் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி வாழுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு அருள்வார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். 15வது பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் உட்காருவோம். இந்த நாளுக்குரிய திருச்சபையின் அறிவிப்புகளை வாசி கேட்போம். சபையின் அறிவிப்புகள். இப்பொழுது அரசு சில தளர்வுகளை அறிவித்துள்ளது. அதில் வருகின்ற 5/7/2021 திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் அரசு நிலையான வழிகாட்டு SOP நெறிமுறைகளை பின்பற்றி ஆராதனைகளை நடத்த அனுமதித்துள்ளது. ஆகவே அடுத்த வாரம் 11/7/2021 ஞாயிற்றுக்கிழமை முதல் அரசாங்க SOPயின் நிலையான வழிகாட்டுதலின்படி நெறிமுறைகளை பின்பற்றி ஆராதனைகள் நடைபெறும். அதில் காலை ஆராதனை 8:30 மணிக்கு நடைபெறும். ஆலய ஆராதனைகளில் கலந்து கொள்கிறவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். சமூக இடைவெளிகளை கடைபிடிக்க வேண்டும். மேலும் அரசாங்க விழிப்புணர்வு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 12 வயதுக்குட்பட்டவர்கள் தயவு கூர்ந்து அரசு நிலையான வழிகாட்டுதலின்படி ஆராதனைக்கு நேரடியாக வருவதை தவிர்க்கவும். வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக ஒளிபரப்பாகும் நேரலை ஆராதனைகளை பயன்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடும் சபையின் உறுப்பினர்கள்: 4/7/2021 மிஸ்ஸஸ் ஜே மீனா. 4/7/2021 செல்வன் ஜே பரத்குமார். 5/7/2021 மிஸ்ஸஸ் சாந்தி. 5/7/2021 சாம் சிஸ்லி. 5/7/2021 மிஸ்டர் ஆர்.ஏ. கோல்சன். 6/7/2021 மிஸ்டர் யு ஞானசேகர். 7/7/2021 மிஸ்ஸஸ் கே க்ளோரி. 8/7/2021 மிஸ்டர் ஏ சாம் டென்சிங். 8/7/2021 மிஸ்ஸஸ் சி ட்ரிஃபினா. 9/7/2021 செல்வி பி ராஜி. 10/7/2021 மிஸ் கே பியூலா ஏஞ்சல். இந்த வாரம் திருமண நாள் காணும் சபையின் உறுப்பினர்கள்: 7/7/2021 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே ஜெய்பால். 8/7/2021 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் தமிழ்வாணன். பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் சபை உறுப்பினர்களுக்கு சபையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இவர்களுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற அன்பர்களை திருச்சபையின் சார்பிலே அன்போடு வாழ்த்துகிறேன். இவர்களுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பிறந்த நாளை காணுகிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் அநேக பிறந்த நாட்களை கண்டு சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு வாழ்ந்து நீர் அருளுகின்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்று மகிமையாய் ஜீவிக்கட்டும். இவர்களை உடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காணுகிற தம்பதியரை ஆசீர்வதி உடைய பிள்ளைகள் அநேக திருமண நாட்களை காணட்டும். சுகபலத்தோடு ஜீவனோடு வாழ்ந்து கடவுளும் மனைவியுமாய் இணைந்து மகிழ்ந்திருக்கவும் அவருடைய குடும்பத்து மக்களோடு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிமையாய் ஜீவிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், வேளச்சேரி தரமணி குருசேகரம், தரமணி தூய மார்க்கு ஆலயத்தைச் சேர்ந்த திரு இ சந்தான இஸ்தாக்கு, திருமதி எஸ் சொர்ணபாய்
அவர்களின் குமாரத்தி எஸ் ஸ்வீட்லின் அவர்களும், சிஎஸ்ஐ நெல்லை பேராயம், கூடன்குளம் குருசேகரம், தூய அந்திரேயா ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஏசுதாசன், திருமதி ஒய் ராஜம் அவர்களின் குமாரன் ஒய் பிரின்ஸ் அவர்களும் திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கிறார்கள் என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறேன். இவர்களை இந்த திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணம், தடை ஏதேனும் உண்டென்றால் அதை சபையின் போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. திருமணத்தில் இணைகிற இந்த பிள்ளைகளுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. திருமணத்திலே இணைக்க நீர் இவருடைய சித்தம் கொண்டிருக்கிறீர். உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படியாய் இவர்களை நீர் கணவனும் மனைவியுமாக இணைத்து ஆசீர்வதித்து உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே இவர்களை கணவனும் மனைவியுமாய் இணைக்கும்படியாக செபிக்கிறோம். திருமணத்துக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் நிறைவாய்த்தார். இவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் மீண்டுமாக கீர்த்தனைகளில் 224வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 224. ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் நமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும்,
கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த உன்னதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரருளால் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக, வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி பாராட்டுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் என்று பெருமையாக பேசுகிற நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற எண்ணத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். நீர் கொடுத்திருக்கிற வாழ்வாதாரங்களை பெருக்குகிறவர்களாக, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை உமக்கு பிரியமாக வெளிப்படைத்தன்மையோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு நாங்கள் நடத்த எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்முடைய பேரருள் எங்களோடு இருக்கட்டும் ராஜா. இந்த காணொளி காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும், அத்தனை குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையை ஆசீர்வது, திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வது. ஒவ்வொருவரையும் நீர் சுகமோடு பலத்தோடு நன்மையின் பாதையிலே நடத்துவீராக. கண்ணீரிலும் கவலையிலும் வேதனையிலும் சஞ்சத்திலும் பாரத்திலும் பசியிலும் பட்டினியிலும் இழப்புகளிலும் இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். அனைவரையும் நீர் காப்பாற்றுவீராக. தகப்பனே, இந்த கொடிய தொற்று முற்றிலுமாக நீங்கும்படியாக நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்பேற்பட்ட பெரிய காரியத்தை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய மகிமை இறங்கி வரும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் துணையாக இருப்பீராக. ஆண்டவரே, இந்த கொடிய தொற்றை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், அரசு பணியாளர்கள், ஆட்சியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், இராணுவத்தினர் எல்லாரையும் காப்பாற்றுங்கப்பா. எல்லோரையும் பலப்படுத்துங்க. யாருக்கும் எந்த தீங்கும் வராதபடி காப்பாற்றுங்க. இம்மட்டும் வழிநடத்தினவரே, இனி வரும் காலமெல்லாம் உடைய கரை எங்களை தாங்கட்டு ராஜா. சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுங்க தகப்பனே. விசேஷமாய் உம்முடைய பேரருள் உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களிலே இறங்கி வரும்படியாக ஜெபிக்கணும். யாரெல்லாம் என்ன நோக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஜெபங்களெல்லாம் கேட்டு பதில் அளிக்கிறார்கள். என்னுடைய திருச்சபை சேர்ந்து கடந்த 29ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறேன் திருமதி லூயிஸ் அம்மானுடைய ஆன்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் வாழ்ந்த விசுவாச வாழ்க்கைக்காக நன்றி பாராட்டுகிறோம். அவர்கள் உம்மோடு வாழ வந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவரை இழந்திருக்கிற குடும்பத்தாருக்கு ஆறுதலை, சமாதானத்தை அருளுவீராக. நேற்றைய தினத்திலே கர்த்தருக்குள் நித்திரையடைந்திருக்கிறேன் என்னுடைய முன்னாள் பொருளாளர் டாக்டர் ரசல் டிமோத்தி அவருடைய தாயார் திருமதி கமலா ராபர்ட் அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீண்ட ஆயுசை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அவர்கள் ஆண்டவரே நல்ல விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து உம்மிடத்திலே இளைப்பாறுதலுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை இழந்திருக்கிற குடும்பத்திற்கு ஆறுதலை, சமாதானத்தை அருளுவீராக. ஆண்டவரே, இப்பொழுதும் யாரெல்லாம் என்ன நோக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் நீர் கேட்டு பதில் அளிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்கள் யாவரையும் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன். ஆமேன். எல்லாருக்கும் தோத்திரம். காட் பிளஸ் யூ.